அதே மாரி என்ன நோட் பண்ணணும், என்ன இக்னோர் பண்ணணும் அப்படின்னு மெயினா பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரீன் கலர்லாம் வந்து கால் ஆப்ஷன். ரெட் கலர்லாம் வந்து புட் ஆப்ஷன். ஸோ இந்த 14த் ஆஃப் பிப்ரவரி பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 44,000. ஆனா கால் ஆப்ஷன் வந்து வெறும் 4,000. ஸோ கால் ஆப்ஷன விட புட் ஆப்ஷன் 10 டைம்ஸ் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டூ கோ டவுன். அந்த நீங்க பிங்க் லைன் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் மார்க்கெட் வாஸ் கோயிங் டவுன். அண்ட் அதே மாரி வித் ரெஸ்பெக்ட் டூ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த டேட்டாவ நீங்க இக்னோர் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பண்ண நெறைய ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸ் அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம், குளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி இருக்கிறதுனால எப்பவுமே 27த் ஆஃப் பிப்ரவரி வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புட்ட விட கால் அதிகமா இருந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி நெறைய பேர் கால் ஆப்ஷன ஷார்ட் பண்ணது ஸ்கொயர் ஆஃப் பண்ணதுனால, மேபி அங்க அதிகமா கால் ஆப்ஷன் இருக்க மாரி காமிக்கும். ஸோ அதனால எக்ஸ்பைரி டே மூவ்மெண்ட்ட நீங்க டே டு டே பேசிஸ்ல இக்னோர் பண்ணுங்க. ஓவராலா என்னைக்காவது ஒரு நாள் கால விட புட்டு 3, 4, 5 டைம்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல இதெல்லாம் இந்த மாரி எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் அதிகமா இருக்குன்னா, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் எ டவுன் ட்ரெண்ட்.